அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 8/6/2025 வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி காலை 7:18 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. சுவாதி நட்சத்திரம் பகல் 12:42 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 12:42 வரை, பின்பு மரண யோகம். இன்று பிரதோஷம். சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 11இல் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்த ஒரு ஆண் பெண்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் 11இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது பேச்சு திறமை காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் கேது 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சுக்கிரன் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் 10இல் சஞ்சரிப்பதும் 11ஆம் வீட்டில் குரு புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 12இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்களும் அந்த பயணங்கள் மூலமாக வீண் செலவுகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் குரு புதன், 11இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன், 8இல் குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு புதன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 6இல் சூரியன் 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும்.
பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.